அண்மை செய்தி. நடிகை நயன்தாராவுக்கு எதிராக தனுஷின் தயாரிப்பு நிறுவனமான வண்டர்பார் நிறுவனம் வழக்கு தொடுத்திருந்தது. இந்நிலையில் இவ்வழக்கின் இறுதி விசாரணையை ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். நடிகை நயன்தாராவின் திருமண ஆவணப்படத்தில் திரைப்பட காட்சிகள் பயன்படுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இதற்காக 10 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரி நானும் ரவுடிதான் படம் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கின் இறுதி விசாரணையை ஏப்ரல் மாதத்திற்கு தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். நடிகை நயன்தாரா திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 10 கோடி ரூபாய் இழப்பீடு வேண்டும் என கோரி அந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனமான நடிகர் தனுஷின் வண்டர்பார் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தியின் விசாரணை இருந்தபோது நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்கு 10 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் பதிலப்பட்டது. இதனையடுத்து வழக்கினுடைய இறுதி வாதங்களை வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாகவும் அன்று இந்த வழக்கினுடைய இறுதி வாதம் நடைபெறும் எனவும் இருதரப்பும் அன்று தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்கலாம் என தெரிவித்த நீதிபதி விசாரணை ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றார்.